பெருந்தெருவில ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஊத்துக்குளி, அதேபோல சூலூர்ல ஒரு பகுதியா இருக்கிற வடுகங்காளிபாளையம். இந்த 6 பகுதிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில வந்து 72 நபர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. அதில வந்து இப்ப இப்ப நிர்வாகிகள், அதாவது தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள், தேர்தல் பிரச்சார குழு நிர்வாகிகள், இப்படி வந்து நம்ம தேர்வு செஞ்சோம். குறிப்பா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில வந்து முதல்ல வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து 2 சீட்டு வந்து வாணியம்பாடி மற்றும் பாபநாசம் வந்து குடுத்ததுக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல அவர்கள் திருப்பூர் வடக்கு மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 6 தொகுதிகள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் இந்த 6 தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழு மனதாக பாடுபட்டு 6 தொகுதியும் வென்றோம் என்று நாங்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் பணி இந்த நேரத்தில் இருக்குங்கிறத சொல்லிக் கொள்கிறேன். அதே போல பிஜேபி வந்து எப்படி ராகுல் காந்தி சொன்னார், பிஜேபி வந்து மத்தியில் வந்து ஒன்றிய அரசு தேர்தல் நடத்தக்கூடிய நேரத்தில் ஆகட்டும், பீகார் தேர்தல் ஆகட்டும், ஓட்டு வந்து திருடித்தான் அவர் வந்து திருடித்தான் வந்து ஜெயிச்சாருங்கிறது வந்து சொன்னாங்க. பிஜேபி எப்படி ஓட்டு திருடுதோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ரோட்டையே திருடுது. 45ஆம் வார்டு பகுதி வந்து பெரிய கடை வீதி வந்து 45ஆம் வார்டுக்கு சேர்ந்த ஓட்டு முழுவதுமே பெரிய கடை வீதியில் 45ஆம் வார்டுக்கு சேர்ந்த ஓட்டு. ஆனால் ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா அது 44 இருக்குது. அவங்க ஆட்சி காலத்தில் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஓட்டு மட்டும் 45க்கும் ரோடு வந்து அதிமுக வந்து தனக்கு சாதகமாக வந்து ரோட்டை வந்து அவங்க திருடி வச்சுக்கிட்டாங்க. இதை பல முறை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இதனால வந்து நிர்வாக பிரச்சனை வருது. அந்த ரோட்டில் பெரியகடை வீதியில் வந்து முஸ்லீம் லீக் வேலை செய்கிறது வந்து தடுக்கக்கூடிய வேலையாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து கெட்ட பெயர் உண்டு பண்ணக்கூடிய வேலையாகவும் இருக்குது. இது எப்படி பிஜேபி ஓட்டை திருடுதோ அதே மாதிரி அதிமுக ரோட்டை திருடுதுங்கிறது நாங்கள் வந்து முற்றிலும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். 6 தொகுதிகளை வந்து நாங்கள் வந்து வெற்றி வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கும் இங்கே மேயருக்கும் வந்து பல உடன்பாடு இல்லாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நீங்கள் திமுகவுக்கு வந்து அவர் தான் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரு. அது எப்படி உங்கள் இது எப்படி? நமக்கும் மேயருக்கும் எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது. அந்த கழிவுநீர் பிரச்சனை மட்டும்தான் நம்ம வந்து கழிவுநீர் பிரச்சனைக்காக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு வந்து நேரிலேயே வந்து இருந்து அந்த கழிவுநீர் பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுத்தாரு. அதற்கு பிறகு இன்றளவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மேயர் அவர்களுக்கும் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு எந்த முரண்பாடுமே கிடையாது. நல்ல 100% வந்து நாங்கள் வந்து மேயர் அவர்களை வந்து வெற்றி பெற செய்வோம். அதே போல் எங்களுக்கு மங்களம் பகுதி இருக்குது, ஹவுசிங் யூனிட் பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. அதே போல் வந்து எப்படி பல்லடம் தொகுதியில் நிற்கக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு வந்து நாங்கள் 100% பணியாற்றி அவர்களை வந்து வெற்றி பெற செய்வோங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுபோலத்தான் வந்து அவனாசி தொகுதியில் வந்து ஒரு இளம் பெண் வந்து டாக்டராக இருக்கக்கூடிய கோகுலமணியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. அவருடைய பணிகள் வந்து மக்களுக்கு தெரிய வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அந்த அதிமுக எப்படி கடந்த முறை 50,000 ஓட்டில் வந்து அவனாசியில் ஜெயிச்சதோ, இந்த முறை அதே 50,000 ஓட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோகுலமணி வெற்றி பெறுங்கிற இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். மேலும் வந்து திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் வந்து ரவி அவர்களை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். ரவி அவர்களுக்கு முழு மூச்சோடு நாங்கள் வந்து வெற்றி பெற செய்வோங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். பெருந்துறை தொகுதியில் நிறுத்தப்பட்ட இருக்கக்கூடிய வேட்பாளர் இவர் நம்ம தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கும் ஊத்துக்குளி பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் முழுமனதாக வந்து வெற்றி பெற செய்வோங்கிறது நேரத்தில் சொல்லிக்கிறோம். அதே போல் வந்து சூலூர் பகுதிக்கு உட்பட்ட வடுகங்காளிபாளையம் பகுதி வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. சூலூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள முருகேஷ் அவர்களுக்கு நாங்கள் வந்து முழு மனதோடு ஆதரவு கொடுத்து இந்த 6 தொகுதியும் வந்து நாங்கள் இந்த நேரத்தில் வெற்றி பெற்று தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஒப்படைப்போங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். ஓகே.